இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா ஒரே ஒரு ப்ரொஜெக்ஷன் விஜய் ஆட்சி எப்படி பண்றது அவங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சீமான் வாக்கு விஜய்க்கு பேருக்குங்கிறது உண்மைதான். இங்க வந்து 2 பாதிப்பு அங்க ஒரு பாதிப்புனா இது நம்பரா கணக்கு பண்ணா தொங்கு மாதிரி வருது. நீங்க சொல்றது ஸ்வீப் அப்படின்றீங்க. ஸ்வீப்கான பாசிபிள் ஸ்வீப் தான் பாசிபிள். 40+ ஸ்டாலின் கிட்ட யாரும் நெருங்க முடியாதுன்னு இருக்கிறாங்க. எடப்பாடி பலையினப்பட்டு விஜய் வளர்றாரு. எங்க பார்த்தாலும் டிவிக்கேன்றாங்களே, நீங்க புள்ளி விவரத்துல பேசுறீங்க. நம்ம கேட்கிறவங்க அடிப்படை என்னதான் வந்தாலும் 30 விழுக்காடு வாக்கு தாண்ட மாட்டாங்க. விஜயே வன்னியர் ஓட்டுல ஒரு கிராக் பண்றாருன்னு சொல்றாங்க. 75 சீட்டு ஒரு கன்வெர்ட் பண்ண இடத்துக்குள்ள மீண்டும் 75 எடப்பாடி கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாரா? ஏன்னா 75 கஷ்டம்ன்றீங்க. ஏன்னா விஜய் பிரிக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர்ல உள்ள பாமர மக்கள் வாக்கத்தானே பிரிக்கிறாரு மெயினா. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்? எக்ஸிட் போல் சொல்லுவது உண்மையா? எக்ஸிட் போலே ஒரு குழப்பமான முடிவை கொடுத்திருக்கே. இது பற்றிய ஒரு தெளிவை பெறுவதற்காக நம்மோடு அரசியல் விமர்சகர், அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எக்ஸிட் போல் வந்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போலில் ஒரு 13 நிறுவனங்களுக்கு மேலே எக்ஸிட் போல் எடுத்திருக்காங்க. அதில் ஏறக்குறைய ஒரு 9 நிறுவனங்கள் திமுக வந்து ஆட்சியை பிடிக்கின்றாங்க. ஒரு 3 பேர் அதிமுகன்றாங்க, ஒருத்தர் விஜய்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் திசை காட்டியா? இப்படி தான் இருக்க போதா? திமுக ஆட்சிக்கு வருங்கிறதான் திசை காட்டி. அதில் விஜய் எடப்பாடியை பலவீனப்படுத்துவாருங்கிற ஒரு இதையும் நான் உணர்றேன். ஓகே, விஜய் வந்து எடப்பாடியை பலவீனப்படுத்துவார் அப்படின்னு. இப்போது விஜய் பிரிக்கிறத நீங்கள் சொல்கிறது திமுக ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் பிரிக்கிறது எல்லாருடைய ஓட்டையும் தானே, அது ஏன் திமுக பாசிட்டிவாக மாறும்னு நினைக்கிறீங்க? அதாவது விஜய் வந்து ஒரு அவுட் சைட் ஃபோர்ஸ் உள்ள வரார். அவர் கடந்த காலத்தில் ஜெயலலிதாவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருந்தார். திமுக விட்டு பிரிஞ்சு அணில் போல ஜெயலலிதாவுக்கு உதவி பல ஆண்டுகள் வருது. அப்போ அரசியல் ரீதியாக அவர் திமுக விட்டு வெளியேறிட்டாங்க. என்டிஆர் ஒரு பெரிய சக்தியாக வந்தார். என்டிஆருக்கு அந்தஸ்து இவருக்கு இல்லைனாலும் கூட என்டிஆர் ஒரு பெரிய அந்தஸ்தில் வந்தார். வந்ததும் அவர் பலகீனப்படுத்தினது எதிர்கட்சிகளை தான் பலகீனப்படுத்தினார். காங்கிரஸ் கட்சியை அன்னைக்கு எம்ஜிஆர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சியை ஒரு 6 விழுக்காடு வாக்கு தான் பலகீனப்படுத்த முடிஞ்சுது. 39 விழுக்காடு இருந்த காங்கிரஸ் கட்சியை 6 விழுக்காடு தான் அவரால் பலகீனப்படுத்த முடிஞ்சுது. ஸோ அவர் இந்திரா காந்திக்கு எதிராக, காங்கிரஸுக்கு எதிராக யாருக்கு எதிராக வராரோ அவர்கிட்ட இருந்து தன்னுடைய கம்மா ஜாதிய தளத்தில் தான் ஓட்டை பலகீனப்படுத்த முடிஞ்சுது. இப்போ ஒரு ஸ்டாலினுக்கு எதிராக வரார். ஸ்டாலினுக்கு எதிராக என்னோட பார்வை இவரால் கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் வாக்கையும் கொஞ்சம் வெள்ளாளர் அவர் சமூகம்னு, அது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி தான் வெள்ளாளர்கள். அந்த அடிப்படையில் தான் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவங்க வாக்கில் இருந்து இந்த 2 செக்ஷன்ல இருந்து ஓரளவு பலவீனப்படுத்த முடியும். மற்றபடி திமுக வெற்றி பெறா இருக்கிறாங்க, தொடர் வெற்றியில் இருக்கிறாங்க, 50 விழுக்காடு வாக்கு பலத்தோடு இருக்கிறாங்க. தேமுதிக கட்சிக்குள்ளேயே ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்து அதுல இருந்து அதிகபட்ச பலகீனம் வந்து அவங்களுக்கு வந்து 8 விழுக்காடு தான் மேக்சிமம் இருக்குன்னு நான் கணக்கு போடுறேன். இதில் இன்னொரு ஆங்கிளில் என்ன பார்க்குறேன்னா, 5000 ரூபா டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணதும், திமுக கேண்டிடேட்ஸ் 1000 ரூபா கொடுத்ததும், அந்த பலகீனத்தை மற்றும் நான் முதல்வன் திட்டம் அது இது ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லாதது, லாஸ்ட் மினிட் அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அதெல்லாம் எரிச்சது, இது எல்லாமே வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ப்ரோ இன்கம்பன்சி ஓட்டும் இருக்குது. ஸோ அட் எனி காஸ்ட் விஜயால பாதிப்பு வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு விஜய் எல்லாமே பாதிக்கிறது வந்து 50 விழுக்காடுக்கு மேலே பலத்தோட இருக்கக்கூடிய 50 விழுக்காடுன்னு சொல்றது நாடாளுமன்ற தேர்தல் அது குறைஞ்சிருச்சு. 2019 அதிகமாக இருந்தது, 21 இருந்தது, அப்படியே இது வந்து குறைஞ்சிருச்சு 24. அதை வச்சு கணக்கு பார்க்குறப்ப இப்போ இபிஎஸ் ஒன்று சொன்னார் பாருங்க, பாஜக கூட்டணியில் இல்லாதப்ப வேற கணக்கு, பாஜக வந்துட்டு இப்போ நாங்கள் 40 அப்படின்றாருல, அதை நீங்கள் குறைச்சி இடம் போடுறீங்களா? நான் வந்து கணக்கு சரியாக தான் போடுறேன். என்னோட கணக்கு வந்து ஸ்டாலின் வந்து 53 எடுத்தார் 2019. அது ராகுலை முன்னிறுத்தி எடுக்கப்பட்டது. 2021 45 விழுக்காடு எடுத்தார். 5 விழுக்காடு 2 அணிக்கு இடையில வித்தியாசம். ஆனால் அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் வந்து அந்த திமுக அதிமுக வித்தியாசத்தை சொல்லுவான். 2 அணியாக ஃபைட் பண்ணி அதை மறைச்சி மக்கள்கிட்ட தங்கள் மேலே ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு அவங்க வழக்கமாக சொல்றது அது. ஆனால் 2 அணிக்கு இடையில 5 விழுக்காடு வித்தியாசம் 2021. அடுத்து 2024 48 விழுக்காடு வருவாருன்னு அவர் 47 சம்திங் வந்தார். அது அவரை முன்னிறுத்தி வந்த வாக்குகள். அது பிறகு விளவங்கோட்டில் காங்கிரஸ் அசம்பிளி கேண்டிடேட் அதிக ஓட்டு எடுத்தாங்க. தென் தாரகை கத்பட் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் பெரிய ஸ்வீப்பிங்கில் டிஎம்கே ஜெயித்தாங்க. இடைத்தேர்தலானாலும் கூட அதில் ஒரு போலரைசேஷன் பாயிண்ட் அதுக்குள்ளே இருந்தது. ஸோ 47 விழுக்காடு எடுத்த திராவிட முன்னேற்ற கழக அணி 2.7 விழுக்காடு எடுத்த தேமுதிகவை உள்ள சேர்க்குறாங்க.
ஸோ இதுவே வந்து அவங்களுக்கு வந்து அதை வச்சு 50ல் இருக்காங்க. 50ங்கிற இதெல்லாம் கொடுக்குறேன். பன்னீர்செல்வம் வந்தது, கே செல்வகுமார், முக்குலத்தோர் புலிப்படை, இவர் எஸ்டிபிஐ முபாரக்கு எல்லாமே சேர்த்து 50ன்னு கணக்கு கொடுக்குறேன். இதில் எப்படி என்டிஆரால் ஒரு 6 விழுக்காடு குறைஞ்சது மாதிரி விஜயால் அந்த சமூக வலைத்தள வாக்குகள் மூலமாக மேக்சிமம் 8 கொடுக்குறேன். 8ங்கிறது மேக்சிமம் தான். என்னோட பார்வை 45 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் எடுத்துருவாருங்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா, 19, 21, 24 3 தடவையும் அவர் 45 விழுக்காடு வாக்கு அவர் தலைமை தாண்டி இருக்கு. அவருக்கு எதிர்ப்பு இல்லை, கலைஞருக்கு இருந்த மாதிரி எதிர்ப்பு இல்லை, எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறாரு. தனிப்பட்ட முறையில் ஒரு பக்கா ஜென்டில்மேன், வெரி நைஸ் பர்சன். ஸோ அவருக்கு அந்த இமேஜ் எல்லாம் இருக்கும்போது பிரின்சிபல் பொலிட்டிஷனாக தன்னோட கொள்கையில் போயிட்டு இருக்கும்போது 45 விழுக்காடு அவர் தாண்டிடுவாங்கிறது என்னோட கருத்து. டு த மினிமம் 42 குறைய மாட்டார். 42 குறையாது. ஆமாம். சரி, இப்போ அதே இது இப்போ அமித்ஷா போட்ட கணக்கு, இபிஎஸ் போட்ட கணக்கு 40+ ஏடிஎம்கேன்னா அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ குறையும்? அவங்க 40+ ஏடிஎம்கேன்னு சொல்லும்போது 41 அவங்க கணக்கு, அமித்ஷா போட்ட கணக்கு. அதிலே 2.7 வெளியேறிடுச்சு. முபாரக் வெளியேறிட்டார் ஒரு அரை, கிருஷ்ணசாமி வெளியேறிட்டார் ஒரு அரை. கிருஷ்ணசாமியை நான் மதிக்கிறேன், நம்ம கிருஷ்ணசாமியை மதிக்காமல் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிக சீட்டு கேட்டார் அப்படின்றது அது போயிட்டார். எப்படியும் ஒரு 3 விழுக்காடாவது குறைஞ்சிட்டுன்னு வைங்க. 38 விழுக்காடு வாக்கு அவங்களோட பலம். இந்த 38க்குள்ளே என்டிஏக்குள்ளே இருந்து ஓபிஎஸ் வெளியேறிட்டார். என்டிஏ ஓட்டு, முக்குலத்தோர் ஓட்டு கடுமையாக இருந்த இடத்துல சசிகலா உள்ளே வராங்க. இந்த என்டிஏக்குள்ளே இருந்து டாக்டர் ராமதாஸ் வெளியேறிட்டார். ஸோ இவங்களோட பலம் 37 தான். இவங்க விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்குலேயும் களத்தில் ஃபைட் பண்ணாத வர ஒரு மைனஸ். இந்த 37க்குள்ளே நீங்கள் 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டையே முதல்ல இதாக வைப்போம். அந்த 18 விழுக்காடு என்டிஏ பார்ட்டிஸ் விஜய ஆகும்னு போஇருந்தாங்க. தமிழிசை அம்மையார், நயினார் நாகேந்திரன், ஆரம்பத்தில் அண்ணாமலை, அப்புறம் அலர்ட் ஆனார், ஹேமாலி கமிட்டின்னு அவங்க விஜய போஇருந்தாங்க. ஸோ யாருக்கு பாதிப்பு வரும்னா, ஒரு புது ஃபோல்ட்ஸு, க்ரௌட் புல்லிங் ஃபோல்ட்ஸை பெரிய ஃபோல்ட்ஸாக காட்டி தன் வாக்காளர்கள் மத்தியில் அவரை பிம்பப்படுத்தின இவங்களுக்கு தான் பாதிப்பு முதல்ல வரும். ஸோ விஜயால் வரக்கூடிய பாதிப்பு 18 விழுக்காடு என்டிஏ வாக்குக்கு தான் முதல்ல பாதிப்பாக அது வரும். 89 தேர்தல் இதே மாதிரி தான் ஒரு பலமுனை போட்டி. அப்போ எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக மாறிச்சு. அப்போ எதிர்க்கட்சி திமுக இருந்தது, அப்படியே ஆளுங்கட்சியாக மாறிச்சு. அந்த ஒரு ஃபேக்டரா இப்போ அதெல்லாம் சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. அன்னைக்கு எதிர்க்கட்சி 38 விழுக்காடு வாக்கில் தான் இருந்தது திமுக. அண்ணா திமுக 2ஆ பிளந்தது, அண்ணா திமுக காங்கிரஸும் பிளந்தது. அவங்க 3ஆ போனாங்க, 1ஆ இருந்தவங்க 3ஆ போனாங்க. 38 விழுக்காடு வாக்கில் இருந்த கலைஞர் ஆட்சியை பிடிச்சார். கட்சிகளின் பலத்தின் அடிப்படையிலாம் தமிழக அரசியல். அதே 38 விழுக்காடு தான் 84 எடுத்திருக்காரு. யாருக்கும் சந்தேகம் இருந்ததுன்னா அதிமுக காரங்க தங்க ப்ரொமோட் பண்ணதுக்கு பிராண்டிங் குரூப்பை வச்சுட்டு பல இதுகள் பண்ணுவாங்க, தப்பு இல்லை, அரசியல் செய்து தான் ஆகணும். யாருக்கும் சந்தேகம் இருந்ததுன்னா பாருங்க, 84 விழுக்காடு வாக்கெடுத்து ரெட்டையில அதிமுக கை சின்னம், அதில் தோத்தவர் கலைஞர். அதே கலைஞர் 1989 அதே 38 விழுக்காடு வாக்கு அணியாக எடுத்து அவங்க 3ஆ நிற்கும் போது ஜெயித்தார். ஸோ அந்த இடம் தான் இன்னைக்கு நான் ஸ்டாலினுக்கு சாதகமாக சொல்கிறேன். ஸ்டாலின் இன்னைக்கு 50 விழுக்காடு பலத்தில் இருக்கிறார். அவர் இழக்க போகிறது 8 விழுக்காடு தான். 42 இன்னொருத்தர் நெருங்கிட மாட்டாங்க. இன்னொரு கணக்கு சொல்றது, விஜய் பெரும்பான்மையாக பிரிக்கிறது அப்படின்றது கொங்கு மண்டலத்தில் பிரிக்கிறாரு. கொங்கு மண்டலத்தில் அவர் பிரிக்கிறது மூலமாக அங்கே திமுகவுக்கு சாதகம் ஏற்படலாம். அதே மாதிரி வட மாவட்டங்களை அவர் பிரிக்கிறது மூலமாக அங்கே அதிமுக இருக்குது, திமுகவுக்கு சாதகம் ஏற்படலாம். அதை தாண்டி தென் மாவட்டங்கள், டெல்டா, மத்திய பகுதிகள் எல்லாம், சென்னை போன்ற பகுதிகளில் திமுகவுக்கு சாதகமாக இருக்கு, அவர் பிரிக்கிறாரு, அதிமுக அங்கே வந்துடும் அப்படின்னு அதிமுகவினர் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. சென்னையில் குறித்து வச்சுடுங்க, பாஜக அதிமுக பிரிஞ்சு சேர்ந்ததில் அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ சென்னையில் அவங்க தாக்கு பிடிக்கிறதே அபூர்வம். சென்னையில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் ஃபைட்டுங்கிற லெவல் இருக்குது. ஒரு சில அதிமுக காரங்களே திமுகவுக்கு ஓட்டு அளிக்கலாம் விஜய்க்கு எதிராக. அது சூழலில் அதிமுக ரொம்ப கீழே போகும். சென்னையில் மயிலாப்பூர்லலாம் தமிழிசை 3ஆவது தான் போவார் அந்த கூட்டணியில்னு கருத்துக்கள்லாம் வருது. வெங்கட்ராமன் நின்றதால. அப்படி பார்த்தோன்னா கொங்கு மண்டலத்தில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொங்கு மண்டலத்திலையும் எம்ஜிஆர் ஓட்டு, ஜெயலலிதா ஓட்டு, பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் இல்லாத சிறிய எண்ணிக்கை ரெட்டலைக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்கு, இதைத்தான் அவர் அதிகமாக எடுப்பார். ஸோ நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டில் திமுகவுக்கு ஒரு சிறு பாதிப்பை ஏற்படுத்தலாம். திமுக அதான் 8 விழுக்காடு கொடுக்குறானே, 50லேருந்து 8 விழுக்காடு வாக்கு திமுகலேருந்து எடுக்கலான்னு கொடுக்குறானே, அதில் நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு இருக்கலாம், கொஞ்சம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு இருக்கலாம். பட் ஒரு ஓட்டு அவர்
திமுக இருந்து பாதிச்சாருன்னா 2 ஓட்டு அதிமுக இந்தியிலேருந்து பாதிக்கிறார். ஸோ இப்போ ஒரு 24 விழுக்காடு வாக்கு எடுக்கிறாருன்னா 8 விழுக்காடு வந்து திராவிட முன்னேற்ற கழக அணியிலிருந்தே எடுத்துறாரு. ஓகே, அப்படி வந்தா கூட நீங்க சொல்ற கணக்குப்படி இங்க வந்து 2 பாதிப்பு அங்க 1 பாதிப்புனா இது நம்பரா கணக்கு பண்ணா தொங்கு மாதிரி வருது. நீங்க சொல்றது ஸ்வீப் அப்படின்றீங்க. ஸ்வீப்கான பாசிபிலிட்டி ஸ்வீப் தான் பாசிபிள். இன்னொருத்தர் 30 விழுக்காடு வந்துவிட முடியாது. ஓகே, திமுக 40+ இருக்கும், அதிமுக வந்து 30 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதிமுகவோ விஜயோ 30 தாண்டி வந்துட முடியாது. இப்போ எல்லாருமே பெரும்பாலும் அந்த அந்தஸ்தை ஐயா எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். 2 பேக்கிங் கம்யூனிட்டி இருக்குது, ஒரு அலையன்ஸ் சேர்த்துருக்கிறாரு, இந்துத்துவா கையில் எடுத்திருக்கிறாரு, பணம் செலவழிச்சிருக்கிறாரு. இந்த பிறகு அவர் பேசும்போது கூட்டம் ஒன்றும் கலையில்லை. ஸோ அவர் வந்து என்டிஏ ஓட்டில் விஜய் எடுக்கிறது போக அதிமுக ஓட்டில் விஜய் எடுக்கிற போக அவரால் 30 விழுக்காடு நெருங்க முடியும்னு ஒரு கான்செப்ட் போகுது. நான் மறுக்க வரல. அந்த 30 இவர் எடுக்கும்போது 42 புள்ளியில் ஸ்டாலின் எடுக்கும்போது ரெட்டை இலக்க வித்தியாசங்கும் போது ஸ்டாலின் 150க்கு மேலே ஈஸியாக போயிடுவார். இப்போ கருத்து கணிப்புகளில் 3 நிறுவனங்கள் டைம்ஸ் நவ், ஜேவிசி, நியூஸ் 18, வோட் வைப், ஸ்பிக் மீடியா இவங்கெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் இந்த விஜய் பிரிக்கிறதுல அப்படின்றாங்க. அவங்களுடைய அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி இப்போ அவங்க களத்துக்கு போயிருப்பாங்க, அதை எப்படி நீங்கள் பார்க்க? அவங்கள பற்றி நான் விமர்சனம் வைக்க விரும்பல. என்னால் வைக்க முடியும், அது தேவையில்லை எனக்கு. அவங்க தொழிலை செய்வாங்க, வாழ்க வளர்க. அது எனக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. நாளைக்கு அவங்க ஒருத்தர் பார்க்கணும், அது தேவையில்லை நமக்கு. விஜய் ஆட்சி பிடிப்பாருன்னு ஒருத்தர் சொல்றாங்க. என் கருத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு இடத்துல இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா விஜய் ஆட்சி பிடிப்பார் 98லேருந்து 120 அப்படின்றாங்க. ஒரே ஒரு ப்ரொஜெக்ஷன் விஜய் ஆட்சி பிடிப்பான்றது அவங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது 98 தான் மினிமம் கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் 120 கொடுக்குறாங்க. அதில் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா, இவங்க எடுக்கிறதே நகர்ப்புறத்தில் தான் எடுக்கிறாங்க. 40+ ஸ்டாலின் கிட்ட யாரும் நெருங்க முடியாதுன்னு இருக்கிறேன். இவங்க கொடுக்கக்கூடிய இதுவே தவறாக கொடுக்குறாங்க. அந்த புள்ளி ஓரங்களில் இவங்க கொடுக்குற தவறு என்னன்னா, அதிலே 9 விழுக்காடு பிராமணர்கள் தமிழ்நாட்டில் இருக்கதா சொல்கிறாங்க. ஓகே, எவ்வளோ 9 விழுக்காடுன்னு இருக்கான், அதை அப்படி போட்டு கணக்கு போட்டிருக்கான். ஸோ இப்போ விஜய்க்கு நம்ம வெளியில் இப்போ சோஷியல் மீடியாவில் எடுத்த கணக்கை வந்து இவங்க நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தமிழ்நாட்டு உள்ளிய ஏற்கனவே நடந்த பொலிட்டிக்ஸை பற்றி தவறாக பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க கழிஞ்ச தேர்தலில், சட்டமன்ற தேர்தல் சொல்கிறாங்க, 43 விழுக்காடு வன்னியர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிச்சதா அவங்க ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. ஓகே, கடந்த 2021 ஓகே கிடையவே கிடையாது. 70 விழுக்காடு வன்னியர்கள் வந்து அப்போ 10.5 கொடுத்துட்டேன் டைம் பாமக கூட்டணியில் இருந்தது. அப்போ 43 விழுக்காடு வன்னியர்கள் திமுக வாக்கு வங்கியில் இருக்கதாட்டு இவங்க கணக்கு போடுறாங்க. 20 விழுக்காடுக்கு மேலே வன்னியர்கள் இருக்க மாட்டாங்க. வன்னியர்களை பொறுத்தளவில் ஸ்டாலினுக்கு எதிராக 5 மந்திரி எடப்பாடி கொடுத்தாரு, 5 மந்திரி ஜெயலலிதா கொடுத்தாங்க, ஸ்டாலின் 3 மந்திரி தான் கொடுத்தாங்கன்னு வன்னியர்கள் வந்து அந்த மினிஸ்ட்ரி எண்ணிக்கையே ஸ்டாலின் கொடுக்கலங்கிற அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நான் கண்ணெதிராக பார்க்க, வன்னியர் நண்பர் மூலமாக பார்க்குறேன். ஓட்டும் வந்து 2021 வன்னியர் ஓட்டு வந்து 20 விழுக்காடு தான் விழுந்திருக்கும். இந்த சர்வே வந்து 43 விழுக்காடுன்னு கொடுக்குறாங்க. அதில் 19 குறைஞ்சிறதாட்டு கணக்கு கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக வெள்ளாள கவுண்டர் வந்து 49 விழுக்காடு வாக்கு ஸ்டாலினுக்கு 21 விழுந்ததாட்டு இவங்க கணக்கு கொடுக்குறாங்க. வெள்ளாள கவுண்டர் ஓட்டு வந்து வன்னியர் ஓட்டு மாதிரி தான். ஒரு 70 விழுக்காடு எடப்பாடி பாஜகவுக்கு தான் விழுந்திருக்கும். ஆனால் இவங்க வந்து 49 விழுக்காடு விழுந்ததாட்டும் அதில் 11 விழுக்காடு குறைஞ்சதாட்டும் ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய கணக்குகள் அதே மாதிரி முத்தரையர்கள் வந்து 46 விழுக்காடு திமுக விழுந்ததாக கணக்கு கொடுக்குறாங்க, 9 விழுக்காடு பிராமணர்கள் கொடுக்குறாங்க. ஒரு டைரக்ஷன் அவங்க கொடுக்குறத நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். எடப்பாடி பலகீனப்பட்டு விஜய் வளர்றாருன்னு எடுக்கிறாப்புல. என்னோட பார்வை எல்லாமே 2வது இடத்துக்கான ஒரு போட்டியாக தான் பார்க்குறேன். அதில் கட்சி பலம், அமைப்பு பலம், பண பலம், ஏற்கனவே சிஎம்மாக இருந்தவர், எல்லா அடிப்படையிலும் எடப்பாடி பெட்டராக இருந்தால் கூட ஒரு புதிய சக்தியாட்டு விஜய் அவரை பலகீனப்படுத்துறதா நான் பார்க்குறேன். நீங்கள் புள்ளி விவர அடிப்படையில் பேசுகிறீங்க. இப்போ எலெக்ஷன் முடிச்சது திடீர்னு இந்த தேர்தல் ப்ரோ டிஎம்கே தேர்தலாக இருந்து டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே இருந்தது. இப்போ ஓட்டு பதிவுக்கு அப்புறமா டிவிக்கே எல்லாரும் நான் டிவிக்கே ஓட்டு போட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா களம் மாறினதா பார்க்கலையா? எங்கே பார்த்தாலும் டிவிக்கேன்றாங்களே. நீங்கள் புள்ளி விவரத்தில் பேசுகிறீங்க, நம்ம கேட்குறவங்க அடிப்படை சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் பேசுகிறவங்க வந்து என்னதான் வந்தாலும் 30 விழுக்காடு வாக்கு தாண்ட மாட்டாங்கிறது என் கருத்து. இப்போ நீங்கள் கருத்து கணிப்பில் போடுறவங்களாம் 23-18 தானே இவங்க கொடுக்குறாங்க. எங்கே பார்த்தாலும் பேசுனதும் இதே கருத்து கணிப்பாளர்கள் வந்து 23, 18, 15 தான் கொடுக்குறாரு. நான் ஹையஸ்ட் காங்கிரஸ் கட்சிக்காரன் கொடுக்குற மாதிரி 27-30 வந்திருக்கிறாரு விஜய். காங்கிரஸ் சேர்ந்திருந்தா நம்ம ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறத மதிச்சு கருத்தில் கொண்டு ஏன் கூட்டணிக்கு வைக்கல, வச்சிருந்தா நம்ம கூட்டணி ஆட்சி வந்திருக்கலாமேங்கிற ஒரு கருத்தை காங்கிரஸ்காரங்கன்னே சொல்கிறாங்க. ராகுல் அந்த மனநிலையில் தான் இருக்கிறார். அப்போ
அவங்களோட மேக்சிமம் இந்த கொடுக்குறதே 27 to 30 தான் கொடுக்குறாப்புல. அவங்க வந்து ஸ்டாலின் தனியாட்சி வந்துட்டாருன்னு பதறாங்க. ஸோ அப்போ அவங்க கணக்குப்படியே ஸ்டாலின் 40க்கு மேலே இருக்கிறாரு. இது இண்டிவிஜுவல் விஜய் 27 to 30 வந்துட்டாரு. நாம் இங்கே இருந்தால் கூட்டணி ஆட்சி வந்திருக்குங்கிறதான் காங்கிரஸ்காரங்களோட ஒரு ரீடிங்கு. பெர்சன்டேஜ் அடிப்படையில் 20+ விஜய் வராருன்னா எத்தனை சீட் கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? சீட் கன்வர்ஷன் தான் ஸ்டாலினுக்கு ஸ்வீப்பில் போகிறதுக்குள்ள. இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடிக்கு தான் இருக்குது. அது இந்த 70 விழுக்காடு வன்னியர்கள் அவர் ஆதரிச்சதுலையும் 70 விழுக்காடு வெள்ளாள கவுண்டர் ஆதரிச்சதுலையும் அந்த 2 பெல்ட்டுக்குள்ளேருந்து அந்த சீட்டு வந்திருக்கும். இதை தாண்டி பிரமுகர்கள் அங்கே வந்திருப்பாங்க. தளவாய் சுந்தரம், எஸ்சிக்கு சுப்பையா, கிருஷ்ணமுரளி, இந்த மாதிரி கடம்பூர் ராஜி, இண்டிவிஜுவலாக ஒரு பேக்கிங் உள்ளவங்க வந்திருப்பாங்க. மற்றபடி அவருக்கு சீட் கன்வெர்ட் கொத்தா வந்தது கொங்கு மண்டலத்தில் தான். நான் கூட அன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் நான் வெள்ளாள கவுண்டர் அப்படியே ஸ்டாலின்கிட்ட கன்சால்டேட் ஆகுங்கன்னு நினச்சேன். அந்த ராசா பிரச்சனை அது பிரச்சனை அது கொஞ்சம் சிக்கல் வந்ததுனால 2/3 அங்கே வந்துட்டார். அது பிறகு இங்கே வன்னியர் மண்டலத்திலையும் சேலம் தர்மபுரியில் நல்லா வந்தார். இப்போ இந்த இடத்துக்குள்ள தான் விஜயே வன்னியர் ஓட்டில் ஒரு கிராக் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அந்த சூழலும் எடப்பாடிக்கு விழுந்த மற்ற வாக்குகள் விஜயால குறையும் சூழலும் 75 சீட்டு ஒரு கன்வெர்ட் பண்ண இடத்துக்குள்ள மீண்டும் 75 எடப்பாடி கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாரா? ஏன்னா 75 கஷ்டம்ன்றீங்க. ஏன்னா விஜய் பிரிக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரில் உள்ள பாமர மக்கள் வாக்கத்தானே பிரிக்கிறாரு மெயினா. இப்போ என்னோட பார்வை அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். இதுக்கு நான் ஆதாரத்தையும் நான் சொல்கிறேன். 41 விழுக்காடு வாக்கில் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அதை கைப்பற்றுறாங்க. தினகரனால் 5.5 விழுக்காடு இழந்தாங்க. தினகரன் முக்குலத்தோர் வாக்களையும் பரையர் சமூக வாக்களையும் எடுத்தார். பரையர் சமூகத்திலே முக்குலத்தோர் தினகரனுக்கு ஒரு பேக்கிங் இருந்தது, நம்ம மறுக்கக்கூடாது. அடுத்து அவர் அண்ணாமலையால் கணிசமான வாக்கு இழக்கிறார். அடுத்து அவர் கமலஹாசனால் அதுக்கு முன்னாடியே வாக்கு இழக்கிறார். சீமானால் 1.1 ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது எடுத்த சீமான் 8.2 எடுக்கிறார். அப்போ ஓபிஎஸ்ஸால் பெரிய அளவு இழக்கிறாரு. பட் அவர் ராமநாதபுரத்தில் ரெட்டெல்லாம் டெபாசிட் இழக்குது. ஸோ இந்த ஒரு 5 பேர் நம்ம கணக்கு நான் சொல்லக்கூடிய அளவில் இந்த 5 பேராலையும் எடப்பாடி தான் பலகீனப்பட்டிருக்காரு. 6வது வர்றவரை பெரிய சக்தின்னு எடப்பாடியே ஒத்துக்கிட்டார். 6வது வர்றவரை கரூர்லேருந்து காப்பாற்றி விட்டது எடப்பாடி பழனிசாமி. யார் சொல்றீங்க? கரூர் விஷயத்துல இருந்து. ஓகே ஓகே. அவரை சார்ந்தவங்களெல்லாம் ஸ்டாலின் விஜய்க்கு பழி வாங்குறாங்கன்னு ஸ்டாலினுக்கு எதிராட்டு விஜய்க்கு ஆதரவாட்டு பேசினாங்க. செல்லூர் ராஜு பேசினார், சட்டமன்றத்திலே பேசினாங்க. அப்ப இவர் 10 தோழி பழனிசாமி இன்னும் பாஜகவுக்கு ஒரு வாளுன்னு சொல்லி எடப்பாடி அடிச்சு வராரு. அப்போ ஒரு யார் ஓட்ட பலகீனப்படுத்துவாரு? பாஜக கூட சேர்ந்தது பிடிக்காத அதிமுக வாக்காளர்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது பக்தல் கொண்ட அதிமுக வாக்காளர்கள், செங்கோட்டையன் லோகேஷ் இவங்க மூலமா உள்ள அதிமுக வாக்காளர் ஓட்டத்தானே அவர் பலகீனப்படுத்த முடியும். ஓகே. இல்லை, அதை தாண்டி இந்த எலெக்ஷனில் பணம் ஒரு பேசுபொருள் திராவிட கட்சிகள் கொடுத்துருக்கு. அதை கணிசமாக நம்மளும் பார்க்க முடியுது. அப்போது இந்த பணம் வாங்கினவங்களுடைய மனநிலை என்ன? 2 திராவிட கட்சிகளும் கொடுத்துருக்கு. பணம் வாங்கினவங்க அவங்க வீட்டில் யார்கிட்டலாம் பணம் வாங்கினாங்களோ அதை கொஞ்சம் பிரித்து போடுவாங்க. பணத்துக்கு ஒரு 7 விழுக்காடு வாக்கு பணத்துக்கு இருக்குது. அந்த வாக்கு இந்த முறை ஸ்டாலினுக்கு தான் பெரிய அளவில் போகும். 5000 ரூபா டெபாசிட் பண்ணதும் ஒரு காரணம். இதில் கழிஞ்ச முறை அதிமுக அமைச்சர்கள் தொகுதியில் அதிக இது கொடுக்கும்போது போலிங்கே அதிகமாக இருக்கும். விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர், காமராஜ், OS மணியன், இவர் திமுகவுக்கு வந்துட்டார் வைத்தியலிங்கம், இவங்களோட அந்த தொகுதியில் உள்ள இவங்களுடைய போலிங் பர்சன்டேஜை பாருங்கள், சாதாரண போலிங் பர்சன்டேஜோட அதிகம் இருக்கும். காரணம் அதிக பணம் கொடுத்தாங்கங்கிறது உண்மை. ஸோ இப்போவும் இந்த பணத்துக்குன்னு ஒரு 5-6% வாக்கு உண்டு. அதுவும் பெண்கள் மத்தியில் ஸ்டாலின் ஒரு பெரிய தலைவராக கருதப்படுறாப்புல. அதுவும் எல்லாம் சேர்ந்து ஸ்டாலினுக்கு ஒரு ஸ்வீப்பிங்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ப்ரோ இன்கமின்ஸ் ஓட்டம் ஸ்டாலினுக்கு வரும். திமுக ஆரம்பிக்கிறதே 12% பேர் சிறுபான்மையினர் ஓட்டில் தான். இந்த முறையை விஜய் அதை அட்டாக் பண்ணுறாரு. அதில் பெரும்பாலும் அவர் கைக்கு கொண்டு போகிறாரு. ஏன்னா அவர் பாஜக எதிர்ப்பை முன்னெடுக்கிறாரு அப்படின்னு விஷயம் சொல்லப்படுதில்ல. சிறுபான்மை ஓட்டில், கிறிஸ்தவர்கள் ஓட்டில் அவர் கிறிஸ்தவ வெள்ளாளர், கிறிஸ்தவ நாடார்கள் ஓட்டெல்லாம் திமுகவுக்கு தான் விழுந்ததாக சொல்கிறாங்க. கிறிஸ்தவ நாடார்கள் ஓட்டு என் பிளாக்காக திமுகவுக்கு தான் விழுந்தது. அந்த நாடார் வெள்ளாளர் அந்த சபையில் உள்ள பிரச்சனைகள்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் நான் ஒரு அரசியல் ஒரு ஆய்வாளர் ஒரு பத்திரிகை இதே கிறிஸ்தவ வெள்ளாளர்னே சொன்னேன். அவர் நேர்மையானவர், அவரோட சர்வே எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். பட் மக்களுக்கு சில விஷயங்கள் தெரியட்டுங்கிறதுக்காக நானே சொன்னேன். அந்த எஃபெக்ட்ஸு அந்த உண்மைகள்லாம் தெரியும் போது கிறிஸ்டின் கம்யூனிட்டிலே மீனவர் ஓட்டு கொஞ்சம் விஜய்க்கு வந்திருக்குது. கிறிஸ்டின் நாடார்ஸ் என் பிளாக்காக
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போட்டிருக்கதையும் எனக்கு வரக்கூடிய தகவல்கள் அதை தெரிவிக்குது. ஸோ இதெல்லாம் உள்ள பாதிப்பு தான் 50லேருந்து 8 விழுக்காடுக்குள்ளே நான் சுருக்கிறேன். வெள்ளாளர் ஓட்டு திமுகவுக்கு போட்டவங்க பல வெள்ளாளர் பிரிவு இருக்காங்க. அதில் வந்து சரி விஜய்க்கு போடணும்னு போட்டவங்க ஓட்டும், கிறிஸ்தவர்களில் சிலர் போட்ட ஓட்டும் தான் மெயினாக அந்த 8 விழுக்காடு ஸ்டாலின் இழக்கிறாருல அதுக்குள்ளே இருக்குது. இதைத்தான் நான் என்டிஆர் வரும்போது கம்மா ஓட்டை இழந்ததை நான் சொல்கிறேன். பட் என்டிஆர் வந்து உருவம் இல்லாத மற்ற எதிர்கட்சிகளெல்லாம் வீழ்த்திட்டார். இங்கே சீமானுக்கு உருவம் இருக்குது, முழுமையாக வீழ்த்த முடியாது. வேணா நீங்கள் 25% வீழ்த்தலாம். இல்லை, அதான் இப்போ அதிமுகவில் பெரும்பாலும் அந்த ஓட்டை எடுக்கிறாரு, திமுகவில் கொஞ்சம் எடுக்கிறாரு. ஆனால் சீமான்றப்போ அவரை தக்க வச்சுக்குவார்ன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களே. சீமான் இவர்கிட்ட வீழ்த்தினாலும் சீமான் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டு இருக்கிறாரு. சீமான் அதிமுக தான் எடுக்கிறாரு. அதிமுக எடுத்து தான் 8.2 வந்திருக்கிறாரு. அந்த 8க்கும் இப்போ ஆபத்து இருக்குல்ல இப்போ விஜய் வந்ததால. 8 ஆபத்து இருக்குன்னு நான் மறுக்க வரல. ஆனால் அவர் விக்கிரவாண்டி ஈரோடு கழகத்தில் களத்தில் நின்னதாலையும் நிலைப்பாட்டை மாற்றாததுனாலையும் எடப்பாடிக்கு 20ல் இருந்தும் நிலைப்பாட்டு அண்ணாமலை நீக்கிட்டு நிலைப்பாட்டை மாற்றினால அந்த 18க்குள்ள இருந்தும் சீமான் ஓட்டு எடுக்க வாய்ப்பு இருக்குது சைலண்டாக. அதெல்லாம் இன்னைக்கு விஜய் மையமாக வச்சு எக்ஸிட் போலில் பரபரப்பாக பேசப்பட்டாலும் சீமானும் சைலண்டாக அந்த ஓட்டுக்கு பிராமண கடப்பாறை, முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிர், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் பல அரசியல் பண்ணியிருக்கிறார். அந்த அரசியலோட தாக்கம் வந்து சீமானுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க லாபத்தை கொடுக்கலாம். பட் விஜய் ஒரு ஹோப்புங்கிறதுல பெரிய பிம்பமாக வரும்போது அதில் சீமானுக்கு பாதிப்பு வருது. ஸோ சீமான் மெல்ல மெல்ல எடப்பாடியை பாதிக்க செய்ததை விஜய் தன்னுடைய சினிமா பாப்புலாரிட்டியில் அதிக அளவு, குறிப்பாக என்டிஏ ஓட்டு அவங்க 24 இருந்த நிலைப்பாட்டில் 26 மாறினதில் அதிக அளவு விஜய் என்டிஏ ஓட்டை பாதிப்படை செய்யலாம். அதுக்கு என்டிஏ லீடர்ஸும் விஜய்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 8% இருந்த நாம் தமிழர் எவ்வளோ நிற்கும்னு நினைக்கிறீங்க? அது சைலண்ட் ஓட்டு நாம் தமிழருக்கு எவ்வளோ வரதை பொறுத்து இருக்குது. அன்னைக்கு தினத்தந்தி தொலைக்காட்சியில் எக்ஸிட் போலில் நாம் தமிழருக்கு 4 விழுக்காடு தான் கொடுத்தாங்க. பட் சைலண்ட் ஓட்டு அவருக்கு இருந்தனால 8 விழுக்காடு வந்தார். அவருக்கு சைலண்ட் ஓட்டை எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. சீமானுக்கு ஒரு சிம்பதி இருக்குது, பலதரப்பட்ட மக்கள் சீமானை ஆதரிக்கிறாங்க. பட் மாற்றுங்கிற இடத்துக்குள்ள சீமானை விட விஜய் பொட்டென்ஷியல் மாற்றுன்னு சீமான் வாக்கு விஜய்க்கு பேருக்குங்கிறதும் உண்மைதான். அதிமுக என்ன சொல்ற இன்னொரு தியரி, தலித் வாக்குகள் இந்த முறை அப்படியே மாறி இருக்கு விஜய்க்கு. அது போதுன்னா அது திமுகவுடைய பேஸ்ல இருந்தது கொங்கு மண்டலத்துல எல்லாம், அப்போ அது எங்களுக்கு பிளஸ்ஸா இருக்குன்றாங்க. அப்படி நீங்க பார்க்கலையா? தலித் வாக்குல ஓரளவு அதிமுகவுக்கு வாக்களித்த தலித்துகள் தான் மாறி இருக்கிறாங்க. நான் அதை அரசியல் ரீதியாக தான் நான் பார்க்குறேன். தோத்துப்போன கட்சி தான் பலகீனம் அடையும். தோத்துப்போன கட்சியில், இந்த கட்சியில் நமக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஜாதிகள் தான் எடப்பாடியை டிசைட் பண்ணிக்கிட்டு சீமான் பக்கம் போனாங்க. அது பெரிய அளவில் சினிமா பாப்புலாரிட்டி காரணமாக விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமானுக்கும் சைலண்டாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த பாப்புலாரிட்டி வீச்சு அது வந்து விஜய்க்கு ஜாஸ்தி இருக்குது. இஃப் இன் கேஸ் ஒரு தொங்கு சட்டசபைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கணிப்பு வந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் அவுட் ரேட்டாக ரிஜெக்ட் பண்ணுறேன். ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணுவாருங்கிறது என் கருத்தாக இருக்குது. ஏன்னா நான் இதெல்லாம் லாஜிக்காக தான் சொல்கிறேன். இப்போ மற்றவங்க ஓட் பர்சன்டேஜா இப்போ 25 30 அதிமுகவோ இல்லை விஜயோ வாங்கினா அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கும்? நான் தெளிவாக சொல்கிறேன், ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணுவார். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. நெசட்டிவாக தான் அதை சொல்கிறேன். 2024 இதைத்தான் நான் சொன்னேன். திசை அது இதுன்னு சொன்னால் கூட விஜயை வந்து நான் எந்த ஒரு புது ஃபோர்ஸும் எக்ஸிஸ்டிங் ஃபோர்ஸை, தோக்குற ஃபோர்ஸை, அதிகாரத்தில் இல்லாத ஃபோர்ஸை தான் பலவீனப்படுத்தும். ஏன் திமுகவே கம்யூனிஸ்டை தான் பலவீனப்படுத்திச்சு, காமராஜரை ஸ்ட்ரெங்தன் தான் பண்ணிச்சு. எந்த ஒரு ஃபோர்ஸும் அதிகாரம் இல்லாத தோத்து கிடக்கக்கூடிய ஆளுங்கட்சியை தோற்கடிக்க முடியாத பலகீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸை தான் பாதிப்படை செய்யும். இது ஜெனரல் தேரி. அதில் அப்படி பலகீனம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்டிஏயை சேர்த்துக்கிட்டு ஒரு 35+ விழுக்காடு பலத்தோட ஒரு ஹீரோவாக நிற்கிறார். என்னை பொறுத்தவரை பாஜகவை தான் அவர் சின்ன பண்ணிட்டார். ஆனால் பாஜகவுக்கு ஒரு ஸ்டூஜி அவருங்கிற மாதிரி விஜய் எல்லாரும் சொல்லும்போது அதை சரியாக கவுண்டர் பண்ணலை. நான் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தங்கிறத கூட அவர் சொல்லலை. எலெக்ஷனுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு பிரச்சாரம் வேகம் எடுக்கிறப்போ யூபிஎஸ் உதயநிதிக்கு இடையிலான மோதல் அப்படின்றதெல்லாம் பார்க்குறப்போ களம் திமுக விசஸ் அதிமுக அப்படின்ற மாதிரி தானே தோற்றம் இருந்தது. அப்படி அல்ல. களம் வந்து எல்லாருக்குமே களத்தில் இடம் உண்டு, சுயேட்சைகளுக்கும் இடத்துல இடம் உண்டு. ஒரு சிலர் ஊடகத்தில் இருந்து தங்கள் எண்ணத்தில் முதல் இடத்துல வரக்கூடியவங்களும் 2ஆவது இடத்துல வரக்கூடியவங்க மதிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை சில ஊடகவாதிகள் எடுக்கிறாங்க. அது சில பிற மொழியாளர்கள் ஊடகத்தில் இருந்து கூட அதை செய்கிறதாட்டு கூட நான் பார்க்குறேன். எல்லாத்துலேயும் ஜனநாயகத்துக்கு இடம் உண்டு. ரூரலில் அர்பன் அப்படின்னு பிரித்து பார்க்குறப்போ அர்பனில் நிறைய விஜய்க்கான வாக்கள் இருக்குதா பார்க்க முடியுது. ரூரலில் அதிமுகவுடைய பேஸை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுறோமோ அங்கே ஒரு அவங்க ரூரலில் விஜய் வந்து எடப்பாடியை தான் பாதிப்படை செய்வார்.
ஆனால் நகர்ப்புறத்தில் சென்னையில் புறநகரில் பாதிப்படை செய்தவுடைய அளவுக்கு அங்கே பாதிப்படை செய்ய மாட்டார். இதுதான் ஸ்டாலினுக்கு லாபம். இந்த மாற்று அப்படின்ற இடத்துல எப்பயுமே ஒரு 8% 10% வரும். அது இந்த முறை 35 ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்கல்ல விஜய்க்கு, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? 23 கொடுக்குறாங்களே பர்சன்டேஜில். ஆமாம், 23 கொடுக்குறாங்க, 15 கொடுக்குறாங்க, 35 கொடுக்குறாங்க. எதை எடுத்துக்கிறது? சரி, அப்படி ஒரு நம்பர் வருது அப்படின்னா விஜயகாந்த் கூட 10% வரைக்கும் தான் வர முடியும். 2009 தேர்தல், அதுக்கு மேலே வர முடியல. இப்படி ஒரு நம்பர் இருக்கக்கூடியவருடைய அரசியல் என்னவா இருக்கும்? எதிர்கால அரசியல் யாரை சார்ந்ததா? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு விஜயை சொல்லி தான் விஜய்க்கு கூட்டணி இல்லாமல் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தீங்க. சாதிச்சேன், அதில் நான் சாதிச்சேன். இன்னைக்கும் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். 4ஆம் தேதி தான் அவர் ப்ரூவ் ஆகிறார். என் கருத்தை காங்கிரஸ் உள்ள சில தலைவர்கள் ஏற்றுக்கொண்டது, சீமான் ஏற்றுக்கொண்டது, திருமாவளவன் ஏற்றுக்கொண்டது, பலரும் ஏற்றுக்கொண்ட சூழ்நிலையில தான் அவரால், பிரேமலதா அம்மையார் ஏற்றுக்கொண்ட சூழ்நிலையில தான் அவரால் ஒரு அணி அமைக்க முடியல. நம்மை நம்பியும் வருவார்கள் அல்லவா, கூட்டணி ஆட்சி கொடுப்போம்னா சொன்னார், யாரும் அணி அமைக்க முடியல. இப்பவும் நான் அவரோட ஓட்டு என்ன சொல்றேன்னா, இந்த ஓட்டு X% கணிசமாக எடுப்பாருன்னு தெரியுது. அந்த ஓட்டை நான் வந்து புற்றீசல் ஓட்டு, காளான் ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டு, ஒன் டைம் ஓட்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒன் டைம் ஓட்டாக தான் நான் பார்க்குறேன். எவ்வளோ ஓட்டு வருதுன்னு பார்க்கட்டு 2வது முறையும் இந்த ஓட்டு விழுந்தாதான் அது கொஞ்சம் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுங்கிற அந்தஸ்து அது பெற முடியும். குறிப்பாக விஜயகாந்த் 8 எடுத்தார், 10 2வது முறை மக்களவை தேர்தலில் எடுத்தார். பெரிய அளவுக்கு 10-15 விழுக்காடு வாக்குகளை ஜெயலலிதாவுக்கு 8-10 எடுத்தவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணார். டிடிவி தினகரன் 5.5 எடுத்தார், கூட்டணி போனார். தேமுதிகவுக்கு வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. அவர் தேமுதிகவுக்கு வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத சூழ்நிலை தான் தேமுதிகவோட 2021 வாக்கு வீதத்தை வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாங்க. அதை எடப்பாடி ஓரளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணி 2.7 வந்தாப்புல. அது எடப்பாடி தலைமைக்கான வாக்காட்டு, பலமுறை எடுத்த வாக்கு. அதே போல் கமலஹாசன் ஒரு முறை எடுத்த வாக்கு கூட்டணி கட்சிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியல. அந்த ஓட்டு வந்து அண்ணாமலை தலைமைக்கு, மோடி பிரதமர்னு அண்ணாமலை தலைமைக்கு போயிட்டு. ஸோ இந்த ஒன் டைம் ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபரபிள் அல்ல. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு விஜய்க்கு கூட்டணி இல்லாமல் செய்தது மாதிரி ஜனநாயகம் படத்தை வெளியிட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தலான்னு அவர் நினச்ச மாதிரி, அதே முறையில் வந்து 8ஆம் தேதியே சசிகலா ட்ரீட்மெண்ட் நம்ம சொன்ன மாதிரி இப்பவும் விஜய்க்கு வாக்கு வங்கியை மதிக்கிறோம். அவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஆதரவாகவே நம்ம பேசணும். ஐயரு நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட எடப்பாடியை தான் நம்ம முதல் எதிரியாட்டு 2026 களங்கண்டோம். அப்போவே சொல்லியிருப்போம். அந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து செங்கோட்டையனை பயன்படுத்தி, எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை பயன்படுத்தி எடப்பாடியை பலகீனப்படுத்துறதை வரவேற்கிறோம், பண்ணுறாருங்க. நம்ம தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். இப்போ என்ன ஓட்டு விஜய்க்கு வந்தாலும் அந்த ஓட்டு ஒன் டைம் ஓட்டு. 2வது முறை நின்னாதான் அது இறுதியான உறுதியான. நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கணும், அவர் பின்னாடி ஒரு அணி சேரணும் அப்படின்றீங்க. அணி சேரதுல சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? இப்போ விஜய் நிரூபிச்சிட்டா மற்றவங்க, இப்போ நீங்கள் தடுத்து வச்சிருக்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தடுத்து வச்சிருக்க காங்கிரஸோ, தடுத்து வச்சிருக்கக்கூடிய விசிகாவோ ஏன் விஜய் பக்கம் போக மாட்டேன்? அதில் தான் செக் வைக்கிறேன். இது மின்னல் ஓட்டு, காளான் ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, புற்றீசல் ஓட்டுங்கிற இந்த ஓட்டை அதை நிரூபிச்சுட்டாருன்னா அது எப்படி? 2வது தடவை நிரூபிச்சாதான் இது. அதைத்தானே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். முதல் தடவை நிரூபித்த ஓட்டை பிரேமலதாவுக்கு தினகரன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. முதல் தடவை மட்டும் நிரூபித்த ஓட்டை கமலஹாசன் யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2 தடவை நிரூபித்த ஓட்டை விஜயகாந்த் டிரான்ஸ்ஃபர் பண்ணார். இது முடிவெடுக்க வேண்டியது அரசியல் கட்சிகள், அவரோட கூட்டணி போக விரும்புடைய கட்சிகள். நான் எல்லா கட்சிகள்ட்டையும் சொல்றேன், இது புற்றீசல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, காளான் ஓட்டுன்னு நான் சொல்றேன். அப்படி இருந்தது அப்படின்னா உங்க கணிப்புப்படி இந்த எலெக்ஷன்ல நல்ல பர்சன்டேஜ் வாங்குற தாவேக்கா அடுத்த முறை வாங்கலைன்னா அது அகைன் வந்து அதிமுக போகும். அது வந்து யாருக்கும் போகலாம், அது டிசிபேட் ஆகலாம். 2வது முறையும் எடுத்தாதான் அது வந்து ஒரு காங்கிரீட் ஓட்டுன்னு அங்கீகாரம் கொடுக்க முடியும். 2வது முறையும் எடுத்தாதான் அந்த ஓட்டு காங்கிரீட் ஓட்டுங்கிற அங்கீகாரத்தை கொடுக்க முடியும். விஜயகாந்த் 8.3 எடுத்தார். அதுக்கு பிறகு மீண்டும் தனிச்சு நின்று 10 எடுத்தார். அதுக்கு பிறகு கூட்டணி சேர்ந்தார், எதிர்கட்சி தலைவராட்டே ஆனார். விஜய் நல்ல ஓட்டு எடுப்பார், 2 இலக்கத்தில் எடுப்பார், அதில் சந்தேகம் இல்லை. 20ங்கிறது என்னோட ஒரு இதாட்டு நான் கொடுக்குறேன், கூடுதலாக கூட எடுக்கட்டு. அது ஒன் டைம் ஓட்டு தான், அது புற்றீசல் தான், அது காளான் தான், அது மின்னல் தான், அது தற்காலிகம் தாங்கிறது என் கணக்கு. 2வது முறை எடுத்துட்டாருன்னா நிரந்தரங்கிறதுல யாரும் மறுக்க முடியாது. விஜய் திமுகவை ரொம்ப கடுமையாக எதிர்த்துட்டாரு. இதுக்கப்புறம் அவர் அரசியல் பண்ணணும்னா என்ன மாதிரி அரசியல் சரியா இருக்கும்? அதெல்லாம் அவருக்கு தெரியும். நல்ல அரசியல் தெரிஞ்சுதான் வந்து சிறப்பாக தான் பண்ணார். அவர் சென்ட்ரிக்காக தான் அந்த அரசியலை கொண்டு வந்தார். எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணார். எனக்கு தெரியும். அந்த டைமில் அதுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பலை. ஏன்னா நான் அந்த இடத்துல அவரை எடப்பாடி தான் ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும் கேட்ட எடப்பாடி தான் முதல் எதிரின்னு சொன்னாலும் கூட இவருடைய சில டெகாலிட்டிகளையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அந்த இடத்துக்குள்ள இவருக்கு
எடப்பாடிக்கு எதிராக இவர் போகக்கூடிய ஒரு புள்ளியில் மட்டும் இவருக்கு நான் சப்போர்ட்டிவாக எம்ஜிஆர், ஜெயலலிதா, செங்கோட்டையன், சத்யபாமா அங்கே இதெல்லாம் சொல்லி ஒரு விளம்பரம் கொடுத்தனே தவிர மற்றபடி அவரோட எல்லா நடவடிக்கைகளையும் அவர் என்ன பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிரான காய்களை தான் நான் நகர்த்தினேன். அப்படி அந்த காய் நகரத்தில் ஒன்று தான் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறதும் வட தமிழகத்துக்குள்ளே போய் போலரைசேஷனை நான் உருவாக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் வாக்காளர்கள்ட்ட உங்களால் தான் வெற்றின்னு வன்னியர் திமுக கேண்டிடேட்ஸில் போய் பணம் மட்டுமே ஒன்றும் பண்ணாது, உங்கள் ஓட்டில் தான் நான் வெற்றி பெற போகிறேன்னு அவங்களுக்கு அந்தஸ்து கொடுத்து அவங்க வாக்கை வாங்குங்கன்னு சொன்னதுலேருந்து பல விஷயங்களை நான் அவருக்கு எதிராக தான் பண்ணேன். மெயின் எதிரி எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னாலும் கூட மற்றபடியும் அவருக்கு எதிராக தான் நான் பண்ணினேன். அவர் செல்ல நிறைய நகர்வுகளை வந்து ரொம்ப சிறப்பாக தான் பண்ணார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவரை பாதிக்கோடைய அளவில் தான் விமர்சனம் பண்ணுன்னு சொன்னேன். பட் ஒரு சில தலைவர்கள் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, பலர் புரியலைங்கிறதும் உண்மை. புரியாமல் போனவங்க தமிழிசை, நயினார், பாஜக தலைவர்கள் அதோட விலையை அவங்க கொடுப்பாங்க. 2 தொகுதிகளில் போட்டியிடார் விஜய். உங்கள் கணிப்பு என்ன? எதில் வெற்றி பெறும்? 2 தொகுதியில் போட்டியிட்டதே அவர் தான் பெரியவன்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணக்கு தான் போட்டிட்டாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி நான் என்டிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி பெரியவங்கிறதுக்காக தான் அந்த 2 தொகுதியில் போட்டிட்டாரு. மற்றவங்க அதை விமர்சனம் பண்ணாங்க, நான் அதனால் அதை வந்து உரிமைன்னு சொல்லிட்டு போயிருப்பேன் எடுத்து பார்த்தா. ஸோ அவர் டாக்டிக்கல் தான், நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு தெரியும் அவர் எப்படி வராரு, அவர் எப்படி அடிக்கணுங்கிறதும் நம்ம அரசியல் ரீதியாக மனித நீதிக்கு மனிதங்க அடிப்படையில் நாம் மேலும் தொடருவோம். வெற்றி பெறுவார், எம்எல்ஏ ஆவார்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கமலஹாசன் நெருங்கி வந்தார், தினகரன் நெருங்கி வந்தார், விஜயகாந்த் ஜெயித்தார், இவருக்கும் வாய்ப்பு இருக்குது. பாலாஜி கசன் நம்ம நண்பர், அவர் வந்து பெரம்பூரில் வெற்றி பெறுவார்ன்றாரு. நான் அஸ்ட்ராலஜி நோக்கி போகல, ஒரு பாப்புலர் ஹீரோ ஒரு தொகுதியில் வந்து வெற்றி பெற முடியும். புதுவையில் என்டிஏ கூட்டணி தான் திரும்ப ஆட்சி அப்படின்றாங்க. புதுவையிலையும் தாவேக்கா சில இடங்களை பெறும், காங்கிரஸ் திமுக கூட்டணி அங்கே 2வது இடம், ஒரு 8லேருந்து 10 சீட் அப்படின்றாங்க. அவங்களுடைய பார்வை இது எக்ஸிட் தானே, மெஜர் ரிசல்ட் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் தமிழக அரசியல் பற்றி, இந்த தேர்தல் முடிவுகள் பற்றி எங்களோட நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. எனக்கு நன்றி சார். நன்றி.